வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணியுடைய பையனுக்கு பிறந்த நாள் செலிப்ரேஷன் பண்ணதை தான் பார்க்க போகிறோம். என்னென்னலாம் பண்ணியிருந்தாங்க, எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. ரொம்பவே நல்லபடியாக பண்ணியிருந்தாங்க. ஐயர் வச்சு பூஜை பண்ணதெல்லாம் நான் இப்போ தான் பார்த்தேன். ஏன்னா இது போன வருஷம் இங்கே இருந்தேன், பட் ஆனால் நான் பார்க்கல. இந்த வருஷம் நான் போய் அங்கே பக்கத்தில் இருந்து எல்லாமே செஞ்சு பார்த்ததுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்த மாதம் 31 அரிக்கு பிறந்த நாள். எனக்கு ஒரு ஆசை, அரி பிறந்ததுலேருந்து ஐயர் வச்சு எந்த ஒரு இதுவுமே பண்ணதில்லை. சரி, ஒரு வேளை அவங்க அப்பா அரியோடைய அப்பா வந்தாருன்னா, மாமா வந்தாங்கன்னா ஐயர் வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் நானும். அவங்க பண்ணாங்க அப்படின்றதுக்காக இல்லை, நம்ம ஐயர் வச்சு பூஜை பண்ணால் நம்ம ஒரு யாகம் வளர்த்ததுக்கான சமம், சரிங்களா? அது இது வரைக்கும் நம்ம இந்த வீடு கட்டியும் சரி, அதுக்கப்புறம் அரி பிறந்ததுலேருந்தும் சரி நம்ம பண்ணதில்லை. அதனால் இப்போ பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேன். என்னெல்லாம் சமைச்சோம், என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். से नानी रपो आसिने से आसु जी हाँ एटा जी से बावजा आसिने आंदे பாருங்க, அண்ணியோடைய அம்மா பாயாசம் வச்சுட்டாங்க. மா எயிட்ட கோணம் ଏଇଟା କ'ଣ ମା? ଓ ମୁଁ ଏବେ ଯାଉଛି. அம்மா கொய்யாப்பழம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க ப்ளவுஸ் போட்டுட்டு இருக்காங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் அண்ணியோடைய அம்மாவை காட்டுறேன். இப்போ நான் போயிட்டு கேக் வாங்கிட்டு வந்துடுறேன். குழம்பு எட்ட தொடக்கறி தான் அண்ணியோடைய அம்மா. இன்னைக்கு பர்த்டே, அதனால் வந்திருக்காங்க. ஓகே, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு கேக் வாங்கிட்டு வந்துடுறோம். ஒரு வழியாக நானும் அண்ணியோடைய பெரிய பையனும் சேர்ந்து கேக்கு வாங்கிறதுக்காக கடைக்கு வந்துட்டோம். அண்ணியால் ஏன் போக முடியலன்னு பார்த்தீங்கன்னா, ஐயர் வந்திருந்தாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. அதனால தான் அவங்க வரலை. நாங்கள் நினச்சோம் இதில் ஏதாவது ஒரு கேக் இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் கிஃப்ட்டு வாங்கலாம் பார்த்தா, சரி சாக்லேட் பாக்ஸ் ஒன்று வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய சாக்லேட் பாக்ஸ் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் இது தான் கேக்கு. எவ்வளோ அழகாக இருக்குல்லங்க, நல்லாயிருக்கு. இது எக்கு போடாத கேக்கு. கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அண்ணி ட்ரெஸ் மாற்றிட்டு புது புடவை மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஐயருக்கிட்ட பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்குமே ஒரு ஆசை என்னென்னா, அரியுமே இந்த மாதிரி வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அரி பிறந்ததுலேருந்து இந்த மாதிரி பூஜை பண்ணதில்லை. அந்த மாதிரி பூஜை பண்ணணும். அதுக்கு அவங்க அப்பா வர சொல்லியிருக்கேன். அவங்க அப்பா வருவாங்களா என்னன்னு தெரியல, வர முடியாது. ஆனால் பட்டு பார்ப்போம். இப்போ வாங்கிட்டு வந்த கேக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. மீதி பொருளுங்க வைக்க இடம் பத்தலை. எப்படியோ ஒரு வழியாக எல்லாத்தையும் கிடிச்சு உள்ளே கேக் வச்சாச்சு. இப்போ அடுத்தது சின்னண்ணி பார்த்திங்கன்னா, அவங்களுடைய வீட்டில் அவங்க அம்மா வீட்டில் குடும்பம் போயிருந்தாங்க. அதுக்கு போயிட்டு லேட் ஆகிடுச்சு. ஏன் காய்கறியெல்லாம் கட் பண்ணி கொடுத்துருந்தா என்ன அப்படின்ட்டு சொல்லி கேட்டாங்க. இது ஒரு பிட்டா மாதிரி பூஜையை பண்ணுறதுக்கு இது ஒன்று செஞ்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே செஞ்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்தது. இங்கே பாயாசம் பொங்கி கீழே ஊற்றிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி துடைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, பழங்க எல்லாமே பிரசாதம் ரெடி பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ என்னென்னா, புக்கு படிக்கிறாங்க. பூஜை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ உட்காந்து இந்த புக்கு படிப்பாங்க. இந்த நம்ம வீட்டில் ஒரு யாகம் வளர்த்துறோம்ல, அதுக்கு சமானம் தாங்க இந்த பூஜை பண்ணுறது. அதுக்கப்புறம் நான் அப்படியே சுற்றி எல்லா வேலையும், இந்த பக்கம் அண்ணி கூப்பிட்டா, இந்த பக்கம் இந்த பாயாசத்துக்கிட்ட, அதுக்கப்புறம் அந்த பக்கம் அடுப்புக்கிட்ட, ஆல் ரவுண்டு எல்லா பக்கமும் சுற்றி வேலை செஞ்சிகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக
எல்லா வேலையும் முடித்து அண்ணியோடைய அம்மாங்க இவங்க ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து இதுக்கப்புறம் தாங்க என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணோம். இதுக்கு நடுவில் ஹரி டியூஷன்லேருந்து வந்துட்டான். அவங்க பெரியம்மா வந்து கொய்யாக்காய் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கையில் வச்சுட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான். சரி போடா அட்டகாசம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை ஒரு வழியாக மிரட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டிங்க பாருங்கள். இந்த மாவை என்னால் பிசையவே முடியலங்க. கொஞ்ச நேரம் பிசைஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து என்னால் சுத்தமாக முடியல பிசைகிறதுக்கு முடியலங்க. அப்புறம் வந்து நான் ஹெல்ப்புக்கு அண்ணியை தான் கூப்பிட்டேன். இப்போ அண்ணி தான் பிசைகிறாங்க பாருங்கள் எப்படி பிசைகிறாங்க. எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ரெடி பண்ணட்டும். பூஜை சரியாயிடுச்சுங்க. ஓகே பூஜை சரியாயிடுச்சு. குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கடலப்பருப்பு போட்டு எல்லா காயும் போட்டு உருளைக்கிழங்கு கேரட்டு பூசணிக்காய் எல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இதுங்க வந்து மாவு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா பார்ப்பீங்க இருங்க. இது குடிக்கிறேன். சூப்பராக இருக்கும். ஓகே இப்போ இதுக்கப்புறம் பூரி செய்யணும். பூரி செஞ்சுட்டா அங்கே வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு எல்லா லெட்டரும் எழுதுகிறாங்க. அது எழுதி முடித்தோடனே கேக் வெட்ட வேண்டியதுதான். பூரி ரெடி ஆனதுக்கப்புறம் தான் கேக் வெட்ட முடியும். ஓகே இதை நான் குடிச்சு முடிச்சுட்டு உருண்டை பிடிச்சி போடணும். அதுக்கப்புறம் தேய்ச்சி கொடுக்கணும். இவ்வளோ இருக்குது. ஓகே இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து से चौड़ा खाइब ना एत्तिकी नामा வந்து இப்போ இது வந்து திரட்டி போட போகிறார். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கொண்டோ 8 இது வந்து அண்ணி போட்டு எடுத்துட்டாங்க கொஞ்சம். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ஆள் மாறி உட்காரலான்ட்டு மாறி உட்கார்றோம். ஏன்னா ரொம்ப அனலாக இருக்கும்ல அதனால். और टिके रो से भाई डाकी कैसी वो भाई की डाकी भाई हाथ तो छोड़ बाबा हे तोमरो मां पास पकड़ो ची नहीं कैसी वो रो 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 हां चलो दियो बा से बाबू लग जाएगी दियो और टिके ना रो रो कम्मी दोनो कम्मी नानी तो मातर వచ్చి सेटा दोनो हां दियो नियो तप्पु रो 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 म समझती नहीं समझ बस जा ये अधे मोर खाई सारा किले अटार पूरी खाई सारा बस बस चुली कदर आढ़ई खंडे पापड़ खाई सारे पापड़ कूड़नी
வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. இங்கே பிறந்த நாள்னால் பசங்களுக்கு எல்லாருக்கும் கூப்பிட்டு தாங்க சாப்பாடு போடுவாங்க. எப்படி இருந்தது பார்த்துருப்பீங்க. நாங்கள் சாப்பிடும்போது வீடியோ எடுக்கலை, கிட்டத்தட்ட 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் லைவில் வந்து பார்த்துருப்பீங்க, எங்கள் அண்ணாவுடைய லைவில் வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து லைவ் போட்டு இருந்திருப்பேன். நான் பார்த்துருந்துருப்பீங்க. ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு சில பேர் பார்த்துருந்துக்க மாட்டீங்க. ஓகே, பாய்ங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் எல்லாருக்கும்.